ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் இயற்கை சுபரான குரு, சுக்கிரன், புதன், வளர்புற சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது, அதாவது சுபக்கிரகங்கள் அப்படி எடுத்துக்கலாம், இயற்கை சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல நிலைமையில் 3ஆம் பாவகம் இருக்கும் பொழுதும், அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பற்றி இருந்து அந்த கிரகத்தில் இதே மாதிரி இயற்கை சுபர்கள் தொடர்பு, அதாவது சேர்க்க பெறலாம் அல்லது பார்வையாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும் இயற்கையாகவே. அதாவது உதவி செய்வாங்க, ஒரு கோயில் கட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு அன்னதானம், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அன்னதானம் வணங்கணும், ஏதாவது நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னோடனே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க நம்மள்ட்ட ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே உடனே பணத்தை கொடுப்பாங்க. இல்லாட்டி எவ்வளோப்பா, என்ன வேணும், அரிசி வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு தானம் தர்மம் செய்கிறதுக்கு கூசவே மாட்டாங்க. வாட்டில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த கேட்குறவங்க இப்போ 2-3 பேர் வர்றாங்க, அதில் கூட இருக்கால கூட சொல்லலாம், ஐயா அந்த காசை வாங்கி அவங்க ஏதாவது தவறாக வழி பண்ணிடுவாங்க, அது விடுப்பா, சாப்பாட்டுக்குன்னு பிறருக்கு சாப்பாடு போடுறோம்னு கேட்குறாங்களா, அது பெரிய இது அப்படின்னு ஒரு எதையுமே யோசனை பண்ணாமல் உதவி பண்ணக்கூடியவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். விதின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி. அப்போ இந்த புகழ் கீர்த்திலாம் கிடைக்கணும், தர்மவான், நல்லவர், வல்லவர் அப்படின்னு நம்ம அணுக்கிக்கிட்டே போகலாம். அப்படின்னா அவர் தானம் தர்மம் பண்ணணும். இப்போ எதுவுமே பண்ணாதவனை போய் நல்லவன் வல்லவன் சொல்லுவாங்களே, யாரும் கஞ்சனை சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர் ஒரு தர்ம பிரபு, தர்ம ராஜா இப்படிலாம் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், அவங்க ஜாதகத்தை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியும், 3ஆம் இடத்துக்கு அதிபதி மறையலாம், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம், அல்லது பாவரோட சேர்ந்துருக்கலாம். ஆனால் 3ஆம் இடம் வலுவாக இருக்குது, செய்வாங்க. இல்லை 3ஆம் பாவகத்தோட பாவக்கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது, 3ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கார், கண்டிப்பாக தான தர்மம் பண்ணுவாங்க. சரி, இதுக்கெல்லாம் லக்னாதிபதி லக்னம் வந்துடணும். அது வலுவாக இருந்தால் தான் ஒரு ஆள் கொடுக்க முடியும். விதி நிறையா இருக்குல்ல. அப்போ சரி, இந்த 3ஆம் இடமும் கெட்டு போய் 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் கெட்டு போய் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, பாவரோடைய சேர்க்கை, பாவரோடைய பார்வை, பாவத்துவம் அடைஞ்சு, அதாவது ஆட்சியோ உச்சமோ ஆகாமல் நீச்சம் பெற்றிருக்கிறது, இந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்து கெட்டு போகிற நிலையில் இருக்கிறது தான் இந்த மாதிரி பாவத்துவம் அப்படிங்கிறேன். சரிங்களா, பார்ப்போம்.